டொபாக்கோனால தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த மே 31 இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டேல நிறைய விழிப்புணர்வுகளை நம்ம பார்க்க முடியுது. ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பர்டிகுலர்லி யங் பீப்புள் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நிறைய ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்ஸ் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த மிடில் ஏஜ் அண்ட் யங் பீப்புளில் வருது. ஸோ அண்ட் அவங்க லைஃபே அதனால ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். ஓகே, ஸ்மோக் பண்ணுறவங்க கூட குவிட் பண்ணலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் பெட்டர் தென் தட் சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது. டாக்டர், பலவிதமான புற்றுநோய்கள் வந்து ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டா 100% அது வந்து நீக்கிடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்படுறோம் டாக்டர். இதற்கான எந்தெந்த விதமான ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு டாக்டர்? இப்போ ஸ்க்ரீனிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோன்னா அந்த பர்சனுக்கு எந்த அறிகுறி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களில் பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங். இப்போ ஸ்க்ரீனிங்ன்றது வந்து சில புற்றுநோய்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குன்னு ப்ரூவ் ஆகிருக்கு. மோஸ்ட் காமன் வந்து கர்ப்பப்பை துவாரத்தில் வர புற்றுநோய், சான்சர் சர்விக்ஸ், அப்புறம் மார்பக புற்றுநோய், மூணாவது வந்து பெருங்குடல் புற்றுநோய், அப்புறம் நாலாவது வந்து நம்ம நாட்டில் அதிகமாக வரக்கூடிய வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய். ஸோ இந்த வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் ரொம்ப சிம்பிள். யாராவது ஒரு ட்ரெயின்டு பர்சன் வந்து ஒரு டார்ச் அடித்து வாயை ஃபுல்லாக கிளியராக எக்ஸாமின் பண்ணணும் ஒன்ஸ் அ இயர். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா வாயில் ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாவது ஒரு புண்ணு இருக்கலாம், இல்லைனா ஒரு வீக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருந்தா அந்த அதுக்கான ஈஸியான ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இந்த 4-5 புற்றுநோய்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்க்ரீனிங் வந்து முக்கியமாக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வாட்டி பண்ணால் அது ஸ்க்ரீனிங் கிடையாது. ஏன்னா ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும். இப்போது கர்ப்பப்பை துவாரத்துக்கான புற்றுநோய், இப்போ சர்விக்ஸ் கேன்சரில் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த பேப்ஸ்மியரை பெற வேண்டியிருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சேஃபாக இருக்க முடியாது. இதை வந்து பீரியாடிக்காக பண்ணாதான் அந்த ஸ்க்ரீனிங் பெனிஃபிஷியலாக இருக்கும். டாக்டர், முன்னாடிலாம் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே இந்த ஹேர் ஃபால் இருக்கும், முடி கொட்டும், அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங்கே நிறைய இருக்கும், அண்ட் உடல்நிலை பாதிப்புகள் ரொம்ப இருக்கும், வெயிட் லாஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் கேர் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த வாமிட்டிங்கை குறைக்கலாம், இந்த டயர்ட்னஸ்ஸை குறைக்கலாம், இந்த பசி எடுக்காமல் இருக்கிற அந்த ப்ராப்ளமை குறைக்கலாம், மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய குறைக்கலாம். 100% அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் நம்ம நல்லா குறைக்கலாம். அதே நேரத்தில் சில சைடு எஃபெக்ட்ஸ் லைக் முடி கொட்டுறதெல்லாம் எங்களால் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியல. ஸோ கீமோதெரப்பி யூஸ் பண்ணால் நிறைய டைம் முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ முடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் தோஸ் ஆர் நாட் பாப்புலர் ஆல் ஓவர்.